டிடிஎஸ் ரவிச்சந்திரன் ஐயா வணக்கம். நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்தை வைங்க. பேசிய எல்லாருமே ரொம்ப வயதில் முறிந்தவர்கள், அனுபவசாலிகள். அவங்க வீட்டுக்கு இப்போ போட்டோம், போயிட்டு கிருஷ்ணர் தெரியும், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ராமர், வெரி குட். அதுக்கு முன்னாடி ஜமந்தக்கனி, அப்புறம் அதுக்கு முன்னாடி தெரியாது. அத்ரி தெரியாது, அகஸ்தியா தெரியாது, பதாஞ்சலி தெரியாது, கன்னட் தெரியாது, யஜ்ஞவல்யக்கா தெரியாது, யாரையும் தெரியாது. முன்னோரையும் தெரியாது, பின்னோரையும் தெரியாது. சொல்லிக் கொடுக்கல. இந்தியா ஏதோ வடக்கில் இருந்த ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வளர்த்துட்டோம். இன்னைக்கு ஒருத்தர் வந்தே மாதத்தை 150வது வருடத்தை கொண்டாடணும்னு நினைச்சா அது அரசியல் முட்டுச்சந்து பேச்சா தெரியுது. இதுதான் பெரிய துரோகமான ஒரு விஷயம். சாட்டர்ஜி இதை எழுதும்போது 1857 அந்த கிளர்ச்சி வந்த போதிலிருந்து இந்த வந்தே மாதரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மந்திரமாக இருந்துகிட்டு இருக்கு. ஓடுகின்ற நதி போல அந்த பாடல் இருக்கிறது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். செங்கோலை வாக்கிங் ஸ்டிக்கா மாத்தின மாதிரியான கயமை இல்லை இது. அந்த பாடல்களில் எல்லாரும் முன்னோர்கள் பேசினாங்க. சுபாஷ் சந்திர போஸ் நேரு கிட்ட பேசுறாரு, என்ன பண்ண போறோம், இல்ல அந்த முதல் 2 பத்தியை மட்டும் வச்சுட்டு விட்டுருவோம். அது எப்படிங்க, கோவா அப்புறம் தானுங்க சேர்ந்துச்சு. பாண்டிச்சேரி எங்கிருந்தோ இருந்ததுங்க, இந்தியாவிலலாம் இல்லைங்க. இந்தியா ஏதோ துண்டு துண்டா இருந்த ஒரு தீவுகள், அது எல்லாத்தையும் ஏதோ சமஸ்தானங்கள் பாவம் அவங்களே ஒத்துக்கிட்டதுனால அது ஒரு நாடு ஆயிடுச்சு. இப்போ கூட அது நாடு இல்லை. ஏன்னா ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் சொல்றது இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவார். சுபாஷ் சந்திர போஸ் அப்படி பேசினா அவர்கிட்ட குண்டு இல்லாத துப்பாக்கி வச்சே சுடுவார். அவர் சொல்றாரு நேரு கிட்ட, இல்லை இதை நம்ம எடுக்கணுமா, இல்லை இப்படித்தான் இருக்கு. ஒன்று ஒத்துக்கிறேன், இஸ்லாத் சகோதரர்களுக்கு கடவுளை தவிர வேற யாரையும் வர்ஷிப் பண்ண மாட்டாங்க, வழிபட மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு நேசம் இருக்கும், பாசம் இருக்கும், தாய்ங்கிற மரியாதை இருக்கும். ஆனால் தாயை யாரையும் வணங்குவது அவங்களுடைய சித்தாந்தத்தில் இல்லை. அதை நாம மதிக்கணும். சார், இந்த பாரதத்திலிருந்து தனியா ஒரு இந்து நாடு உருவாக்க நினைக்கிறாங்க சார் அப்படிங்கிறாரு. எனக்கு சிரிப்பு தான் வருது. பரத கண்டம் இதில்னு தான் நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்துல சொல்றோம். இந்த பரத கண்டம்னா என்ன? எப்போலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம்? கேரளாலேருந்து எழுதின அந்த கவிஞர் என்ன காங்கிரஸ்காரரா? நம்மளுடைய நாட்டின் நீளம் அகலம் எல்லாத்தையும் அளந்து பேசியிருக்கோம். இந்த நாடுங்கிறது இப்படிப்பட்ட நாடுன்னு அளந்து பேசியிருக்கோம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது நம்ம. சார், வந்தே மாதரம் காங்கிரஸ் உடைய பாட்டு சார். இப்ப பிஜேபி அதை எடுத்துக்கிட்டாங்க. மன்னராட்சி இருந்தது அந்த காலத்துல. இப்ப வரைக்கும் திமுக மன்னராட்சி தான் இருக்கு. ஒரே ஒரு பர்த் சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தர் புதிய தலைமுறை புதிய துணை முதல்வர் ஆயிடுவாரு. இன்னொருத்தர் ஏற்கனவே பர்த் சர்டிபிகேட் இருக்கு, அவருக்கு எந்த சர்டிபிகேட்டும் தேவையில்லை முதலமைச்சர் ஆகிறதுக்கு. பர்த் சர்டிபிகேட் இருந்தா போறோம். அதை விட கேவலமான மன்னராட்சி இந்த உலகத்தில் எங்க இருக்கு? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு, அதாவது சார் நேரு தான் சார் ஒன்றிணைச்சாரு இந்த நாட்டை, இல்லைன்னா பானாமே போயிருக்கும். காஷ்மீரில் 70 வருடம் ஆச்சு 370 நமக்கு தூக்குறதுக்கு. ஒரு இந்திய சகோதரி, ஒரு இஸ்லாத் சகோதரி, இந்தியாவில் பிறந்த இஸ்லாத் சகோதரி காஷ்மீர்ல போய் ஒரு நிலத்தை வாங்கணும்னு சொன்னா முடியாது. ஏன்னா நேரு ஐயாவுக்கு காஷ்மீர்ல நிலம் இருந்தது. மற்றதெல்லாம் நீங்க எதையாவது பார்த்துக்கோங்க, எங்க சைடுக்கு வராதிங்கன்ட்டு அவர் பண்ண வேலையினாலதான் காஷ்மீர் 72 வருடம் பாரதத்தை சார்ந்ததா இல்லையாங்கிற கேள்விக்குறி மற்றவங்களுக்கு இருந்தது, எனக்கோ உங்களுக்கோ இல்லை. ஒரு 4 தலைமுறை மோதிலால் நேரு ஐயாவுடைய 2 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொன்னோம்னு வச்சுக்கோங்க, விவாதிக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இந்தியாங்கிறது உயரிய நாடு, இங்க பெரியவங்க இருந்தாங்க, நேரு இருந்தாங்க, காந்தி இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். தவறா பேச விட்டுறாதீங்க, உண்மைகளை சொல்ல விட்டுறாதீங்க. சரி, அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப இல்ல சரி, ரெண்டாவது பேசுவோம். ஏங்க, மத்தவங்க பேசுனதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் நான் பேசவே தொடங்கல. சரி, தொடங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த நாடு உருவாக்கப்பட்ட நாடு இல்ல. சரி, இந்த நாடு சித்தர்கள் வாழ்ந்த இடம். அன்னைக்கே அளவுகோல் எல்லாம் போட்டாச்சு.
இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை வைத்துக்கொண்டு அடுத்த 100 ஆண்டுகளில் எந்த நாளில் என்னைக்கு கிரகணம் வரும்னு என்னால சொல்ல முடியும். கிரகணம்னா என்னன்னு கூட உங்க பையனுக்கோ பேரனுக்கோ தெரியாதுங்கிற அவலத்துல நீங்க வாழ்றீங்க. ஸோ இதை புரிந்து கொள்ளாமல், இந்த நாட்டினுடைய மாட்சிமையை சொல்லாமல், ராஜேந்திர பிரசாத் ஐயா நிறைய முயற்சி எடுத்து வந்தே மாதரத்தை தேசிய பாடலாக மாற்றினார். தேசிய கீதமாக ஜனகணமன இருந்தாலும் தேசிய பாடலாக வந்தார். காந்தி ஒரு வருத்தத்தை சொன்னார். ஜெய்ஹிந்த் என்பது அற்புதமான வாசகம் என்றாலும் ஜெய்ஹிந்த் என்கின்ற வாசகம் வந்தே மாதரத்தை மருங்கடிக்க செய்யக்கூடாது, மறக்கடிக்க செய்யக்கூடாதுன்னு ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார். அப்படிப்பட்ட வார்த்தை வந்தே மாதரம். சார் இன்னைக்கு என்ன சார் மோடி பாரதியை பற்றியும் வாவு சிதம்பரம் பற்றியும் பேசுறாரு, ராஜேந்திர சோழனை பற்றி பேசுறாரு. ராஜேந்திர சோழன் யாருங்கிறது இன்பநிதிக்கு தெரியாது. உதயநிதிக்கு ஏதோ ஒரு திரைப்படத்துல பார்த்தா மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்லுவாரு. ஓகே, நம்மளுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை நாம எத்தனை ஆண்டுகளில் இங்க இருந்த கயால போய் ஆண்டவன் சார், அதுவும் ஒரு பெண் போய் ஆண்டா. அப்படிப்பட்ட பாரதம் இது. நீங்க சமஸ்தானங்கள் ஒரு தனித்தனியா, இப்ப உதாரணத்துக்கு காங்கிரஸ்ல நிறைய கோஷ்டி இருக்கும்ல, அந்த கோஷ்டியெல்லாம் முடிவு பண்ணி ராகுல் காந்தியை பிரதமரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி சமஸ்தானங்கள் ஒரு ஒத்துழைப்பை எடுத்துக்கொண்டு பாரதம்ங்கிற விஷயத்தை வல்லபாய் பட்டேலுங்கிற ஒரு மிகப்பெரிய மாமனிதனால் பெருமகனாரால் உருவாச்சு. இல்லைன்னா சகச்சு விட்டுருப்பாங்க. ஹைதராபாத்ல ஓட விட்டதுனாலதான் ஹைதராபாத் இன்னைக்கு இந்தியாவுடைய பகுதியா இருக்கு. வல்லபாய் பட்டேல் எடுத்த ஒரு அற்புதமான முடிவுனாலதான் அந்த மாதிரி இருக்கு. இது எதையுமே தெரியாம அம்பேத்கர் சொன்னார், பலமுறை சொன்னார், இந்த பாருங்க மத ரீதியான அட்வைஸ்மெண்ட்டுக்குள்ள போகாதீங்க அப்படிங்கிறத அவர் பலமுறை எடுத்து சொன்னார். எடுத்து சொல்லும் போது இவங்க எல்லாரும் பேசும்போது ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. ஈவே ராமசாமி ஐயா திராவிடஸ்தான்னு கேட்டாரு. இந்தியாவை 4 துண்டாக மாற்ற பேசினார்கள். 4 துண்டா இருக்கும் இந்த இந்தியா. அப்படிப்பட்ட கேவலமான நிலைக்கு கொண்டு வர நினைச்சாங்க. ஆனால் அப்படி இல்ல. பாரதம்ங்கிறது மிகப்பெரிய தேசம்ங்கிறத புரிய வச்சோம். 105 நாடுகளில், நல்லா கேட்டுக்கோங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்க்கிற இளைஞர்களுக்கு அது நல்லா தெரியணும். 105 நாடுகளில் பூர்வீகர்கள் இன்னைக்கு மைனாரிட்டியா இருக்காங்க, வந்தேரிகள் அங்க மெஜாரிட்டியா இருக்காங்க. ரைட். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்தியாவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது என்னுடைய உங்களுடைய அக்கறையாக இருக்க வேண்டும்ங்கிறத நீங்க முதல்ல புரிந்து கொள்ளுங்க. ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, ரொம்ப ஆழமா இல்ல ஒரே ஒரு நிமிஷம், நிறைய இருக்கு விஷயம். தேசிய கொடியை RSS மதிக்கவில்லை. 1,80,000 முறை நானே பதில் சொல்லியிருக்கேன். ஐயா, இந்திய தேசத்தில் தேசிய கொடியை இந்த நேரத்தில் தான் பறக்க விட வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை மதித்து விட்டு நாங்கள் பண்ணாம இருந்தோம். உங்களை மாதிரி நீதி கட்சி போய், தீகா போய், திமுக போய், இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா மூவேந்தர் கொடியை கையில பிடிச்சாரு பாருங்க. 120 வருடங்களுக்கு கழிச்சு இப்படிப்பட்ட ஒரு நிலை RSS இருந்தது இல்ல. அதை மதித்தோம், தேசிய கொடியை ஏத்தல. என்னைக்கு அதை தளர்த்தினார்களோ அன்றையிலிருந்து தேசிய கொடி RSS பறக்கிறது. சார், அவருக்கு நீங்க ரங்கராஜன் சாருக்கு 6 நிமிடம் கொடுத்தீங்க. உங்க செய்தியை பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு 5 நிமிடம் டைம் நேரடியா வேணும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, டைம் இருந்தானே தருவோம் சார். அவர் என்ன சொல்றாரு, இந்த சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். அவர் என்ன சொல்றாரு, தேசிய கீதத்துல எல்லாத்தையும் பிச்சு தான் சார் போட்டாங்க. அது அப்படித்தான் பண்ணாங்க. தமிழ்தாய் வாழ்த்திலிருந்து கூட நாங்க எடுத்தோம். எதை எடுத்தோம் தெரியுமா, ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படிங்கிற வார்த்தை வந்தவனால அதை எடுத்தோம். தமிழ்தாய் வாழ்த்து ஒண்ணும் கருணாநிதி ஐயா தேசிய கொடி ஏத்துறதுக்காக பாடப்பட்ட பாடல் அல்ல. அதை முதல்ல சட்டசபையில பாடியது ஜெயலலிதா அம்மா ஆட்சியில. ஆனால் இந்த தமிழ்தாய் வாழ்த்துல ஏன் அந்த வரிகளை நீக்கினாங்கன்னா, ஆரியம் போல் வழக்கொழிந்துன்னு சொல்லிட்டா ஈவே ராமசாமி ஐயா விட்ட கதையெல்லாம் ஊத்திக்கும். அதனால ஸ்ட்ரைட்டா தூக்கிட்டாங்க. கேள்வி என்னன்னா, அடுத்தது இந்த SIR மறக்கிறதுக்காகத்தான் இவங்க வந்தே மாதரத்தையே பேசுறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னா, SIR பிரச்சனையே என்னுடைய மூதாதையர் தான். என்னால எனக்கு பேர் வைக்கும் போது என்னுடைய 3 தலைமுறை பேர் 2 சைட்லயும் பார்த்துட்டு தான் எனக்கு எங்க அண்ணனுக்கு வெங்கடேசன் பேர் வச்சாங்க, என் தம்பிக்கு ராஜகோபால்னு பேர் வச்சாங்க. அப்படித்தான் நாம வந்திருக்கோம். அவன் பிரச்சனை அங்க. கேள்வி என்னன்னா ரொம்ப முக்கியம். அடுத்தது சார், காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன பிரச்சனை இல்ல? ஜார்க்கண்ட்ல இல்லையா, கேரளால இல்லையா, பஞ்சாப்ல இல்லையா? காங்கிரஸ் ஆளுகின்ற அல்லது அதனுடைய கூட்டணி ஆளுகின்ற காஷ்மீரில் ஏற்றுக்கொண்டு எல்லா விதமும் நடந்துட்டு இருக்கு. LICல ஏதோ பங்கு வித்துட்டாங்கன்னு ஒரு கதையை சொன்னாரு. LICல எந்த பங்கையும் யாருக்கும் விற்கல. LIC இன்சூரன்ஸை
தனியார்கள் கூட கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்கு. இந்த தேசம் உருப்படணும், 168 நாடுகளில் நாம் கோலோச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணது. வெஸ்ட் பெங்காலையும் ஒடிசாவையும் சத்தீஸ்கரையும் ஜார்க்கண்டையும் எனக்கு கொடுங்கன்னு பங்களாதேஷ் கேட்கிறான். நித்யானந்தன் சார், இவர் ஏன் தெரியுமா பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் சொல்லிட்டு ஸ்ரீலங்காவை விட்டுட்டாரு? ஸ்ரீலங்கால முஸ்லீம் பாப்புலேஷன் இல்ல, காங்கிரஸ் = முஸ்லீம்னு இவங்க சொன்னதுனால, யோ இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் தான் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான், மதிக்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்து சேர்த்துட்டீங்கன்னா அவனுக்கு ஓட்டு போட்டா 99 எப்படியாவது 100 ஆயிடும் ஐயான்னு அந்த அர்த்தத்துல தான் அவங்க கேட்கறாங்க. அதனாலதான் ஸ்ரீலங்கா விட்டாங்க. ஸ்ரீலங்கால இருக்கிறது சிங்கள